பொழுது பாரு சாமி, போ சாமி போகலாம். பொழுது பாரு எந்நேரம் வந்துடுச்சுன்னு. இன்னும் தின்னு இது மூஞ்சி கழுவாத இருக்கிறதா நேரம் வந்துடுச்சுக்கணும். பூசணிக்காய் பறிக்க போகலாம். பூசணிக்காய் தில்லால பிரச்சனை பார்த்தா நல்லால. ஏ சாமி செடியில பூசணிக்காய் இருக்குதான்னு கேட்க வந்தோம். எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம் பூசணிக்காய் வாங்கறதுக்கு. பாரு வரேன் அந்த பக்கம் பூசணிக்காய் பக்கத்து போகலாம். வாங்க 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 வாரம் வா. வெள்ளரி பழம் பாரு, பெருசாக பழுத்து இருக்குது பாரு, பெருசு பெருசா. வெள்ளரி பழம் நல்லா பழுத்துக்கிடுச்சு. பொறிச்சிட்டு போகிறோம். பொறிச்சிட்டு போகலாம். வெள்ளரி பழம் வேணும் நல்லா பெருசாகிக்கிடுச்சு. அப்படியே பாலை மாட்டம் வெடிச்சிக்கிடுச்சு பாரு. வெடிக்காச்சு முன்னே தான் பொறிச்சா நல்லா இருக்கும். ஆமாம், வெடிச்சு போனால் நல்லா குப்பையோட கொட்டி போயிருமே. நல்ல வெடிப்பு ஓடக்கலையே பொறிச்சு விடணும். வெடிப்பு ஓடாச்சு முன்னே பொறிச்சுன்னா தான். ஆமாம் ஆமாம். பார்க்குறேன் இங்கே எங்கே பூசணிக்காய் இருக்குதான்னு பார்க்குறேன். அங்கே இருக்குது பாரு. இருக்குதா? நல்லா கணக்கான காய், பரவாயில்ல. சின்ன காய் அந்த அங்கே கீழே நேச்சும் கிடக்குங்க. போய் இதே பழுத்து காய், நல்ல காய் நல்லா பழுத்துக்கிடுச்சு பாரு. இதுதான் கொடியிலேயே இருக்குது. இந்தா இது வந்து தலவாணி பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழை பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க. அது போதும். அப்படி சரி போட்டு மூடினாத்தா வெயிலுக்கு காயாத இருக்கும். வாழை பூசணிக்காயின்னு சொல்லுவான், தலவாணி பூசணிக்காயின்னு சொல்லுவான். பூசணி பூ இப்படித்தான் பூக்கும். இந்த மாதிரி சரிவு போட்டு மூடி வச்சாத்தா காய் வெய்ய சூடு அடிக்காத இருக்கும், நல்ல பழமாக பழுக்கும். வெய்ய காலம் ஆகி போச்சுல, அதனால மூடி வச்சுக்கணும். கிடக்கணும் மூடி வச்சு. தம்பி வெங்காயம் போடு, போலாம் போடு. பழுத்து அழிவே போச்சா எங்க? இது வந்து வெள்ளரி பழம். வெய்ய காலத்துக்கு வெள்ளரி பழம் நல்லா சேர்த்துக்கணும். இந்த சாமி செடியிலேயே இருக்குட்டு நாங்கள் மத்தியான நேரம் வந்து வாங்கிக்கிறோம். நல்லா குழு தின்னுக்கலாம். எல்லாம் நாட்டு சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு தின்னா நல்லா இருக்கு. ஜூஸும் போடலாம். ஜூஸ் போடலாம்.
எந்த காயுமே இந்த வருஷம் சரியில்லாத வருஷம் என்னன்னு தெரியல. வருஷக்கூறு ஒன்றும் சரியில்லை. எந்த காய் எடுத்துக்கோ. தக்காளி பாரு எப்படி போச்சாலும் செடி தலையவே இந்த மாதிரி போனால் நம்ம எப்படி விவசாயம் பண்ணி பிழைக்கிறது? தக்காளி செடி பூரா அப்படி சும்மாவே காஞ்சி போச்சு. தலையிறதில்லை. செடி வச்ச செடியோட வச்சது வச்ச மாதிரியே இருக்குது. தலையில இந்த வருஷம் கூறாய இந்த வருஷமே எல்லாத்துக்கும் அப்படித்தான். கொண்டாந்து கொடுத்துரு. வா சரி கேட்டோம். நீங்கள் வறுத்து தின்னுங்க. சரி 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 சரி. ஐயா நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வா. இன்னொரு வெள்ளாமி வந்து எடுப்ப அப்புறம். சரி வரேன். இது எதுவும் சக்கரை பூசணிக்காய் அருமையாக இருக்கு. அது சக்கரை பூசணிக்காய் அருமையாக இருக்கும். கொடி அந்தந்து போச்சு. எல்லாம் கடிச்சு விட்டுடுச்சாட்டுறது கொடியெல்லாம். அதுதான் அதனால இன்னும் பெருசாகும். இன்னும் பாதி பெருசுதான் ஆகிருக்கு. போலங்கண்ணே. சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். போகணும் வாரம் வேலைக்கு போகணும். நீங்க வரணும். போங்கடா. முன்னாடி போங்க. பிடிச்சிக்கிட்டியா? பிடிச்சிக்கிட்டேன். பூசணிக்காய் பொறிச்சாந்தாச்சு. காட்டுக்காரன் 2-3 காய் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு காய் இருந்தால் போகும். தம்பியே கறி கொண்டாடும். கொண்டா பாப்பா. பூசணிக்காயை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். அதை போதும் பொண்ணு ஒன்று. ஒன்றா போதும். கழு கழு. நீ கழுவுனியா? சரி. சட்னா கழுவுகிற நேரம் ஆகுது. தூக்கி பூசணிக்காயை அரிஞ்சு எடுத்துக்கலாம். மேலு தொலியை சீவிக்கலாம். இப்படி 2 அரிஞ்சு மேலு தோலை சீவி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் வறுவலுக்கு அப்படியே போடலாம். இதுக்கு வந்து சீவித்தான் போடணும். தொல்லியோடு போட்டால் முறுக்கு பிடியில் இறங்காது.
இந்த மாதிரி தோலை சீவிட்டு விதையை எடுத்துக்கணும். பூசணி பழம் பாரு, வெள்ளரி பழம் மாட்டம் நல்லா பழுத்துக்கிடுச்சு, விதை நல்லா முத்தி போச்சு. இந்த விதைய சாம்பலில் துவட்டி சாணியில் புதைச்சி போட்டு ரொட்டியாட்ட போட்டு வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் போட்டுக்கலாம். விதை உளுத்து போகாது, கெட்டு போகாது, அப்படியே இருக்கு. இந்த மாதிரி கட்டு பண்ணி போட்டுக்கலாம். பூசணிக்காயை அரிசி அடிச்சாச்சு, ஆட்டிக்கலாம். இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பமா இடியாப்பம் சொல்லுவீங்க, சட்னி சொல்லுவீங்க. இடியாப்பம்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். கொட்டி ஆட்டிக்கலாம். வலிச்சிட்டு போடு. வலிச்சிக்கிறேன். நல்லா நெவு நெவுன்னு ஆட்டி எடுத்துக்கணும். போதுமான உப்பு. நல்லா உப்பு போட்டு நல்லா நெவு நெவுன்னு ஆட்டிக்கணும். போறியா? நல்லா இந்த அளவுக்கு மஞ்சள் வாட்டி சக்கரை போட்டுக்கலாம். அப்படியே பாப்பா, 2 பூன் அளந்து போடு பாப்பா. அப்படியா அப்படியா. நாட்டு சக்கரை 2 பூன். போட்டு ஆட்டிக்கலாம். நல்ல ருசியாக இருக்குது. சர்க்கரை கொட்டி நல்லா மஞ்சள் கிடிச்சு இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நெவு நெவுன்னு ஆட்டிக்கணும். ஆட்டி வச்ச பூசணிக்காயை அகலமான குண்டாவில் கொட்டிக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். போடுவேன். ஒரு பதமாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். நம்ம கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நம்ம கொல கொலன்னு இருக்கக்கூடாது. நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அரிசி மாவு நல்லா ஊறுட்டு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஊறுட்டு தேங்காயை சுரண்டி எடுத்துக்கலாம். தம்பியே சட்மல் கடலைக்கிழங்கு இதெல்லாம் பொசிக்கிட்டு கொண்டு பாப்பா.
அதுலேருந்து வந்துருக்குது. அதுக்கு தான் நானும் தான் பொசுக்கினேன். தேங்காய் பூவை ஒட்டி ஆட்டிக்கலாம். கட்டு சாமி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த சைக்கிள் ஒரு 3 ஏலக்காய் இதுலேயே போட்டு ஆட்டிக்கலாம். தண்ணி துவைச்சிட்டு மழை மழை ஆட்டி பார்க்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மஞ்சள் மறுபடி சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு சர்க்கரை போடு. நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு. இந்த அளவுக்கு தேங்காய் மஞ்சள் மறுபடி தான் சர்க்கரை போடணும். முன்னையே போட்டால் மையாது. புழிஞ்சிக்கலாம். புளி சாமி. சரி. நல்லா பாலை புழிஞ்சு எடுத்துக்கணும். இன்னொரு தடவை அதே மாதிரி ஆட்டி புழிஞ்சு எடுத்துக்கலாம். போது தேங்காய் பாலை ஆட்டி இருந்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஊத்தாயா தண்ணி? சரியா ஒரு சொம்பு தண்ணியாயா? இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஒரு 1.5 லிட்டரு ஊற்றாயா? இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும். மூடி வை. தண்ணி கொதிக்கிட்டு. தண்ணி 2 மிதக்கிற மாதிரி. தண்ணி நல்லா கொதிக்கிட்டு. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு மாவை இன்னொரு தடவை கொஞ்சோண்டு எண்ணெய் தொடச்சி கைக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா இன்னொரு தடவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா அரிசி மாவு உருப்பி வச்சு பாரு. கண்ணே முறு பிடிக்க என்ன தடவை? இது கொஞ்சமான மாவுக்கு ஏன் சந்தக மரத்தில் நெருக்கி வேணும்னு நாங்கள் முறுக்கு பிடியிலே நெருக்கிறோம். நடுவு தள்ளிவிட்டு போடு. நடுவு தள்ளிவிட்டு போடு. மணல் இந்தா பிடி மாவு போடுறோம். சந்தக மரத்தில் கம்மியாக இருக்குது போட வேண்டியதில்லை. முறுக்கு பிடியில் போட்டு சுற்றிக்கலாம். சுற்று. அப்படி சின்ன சின்னதாக சுற்று. போதுமாயா? போதும். குட்டி கூடாயா? இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். அப்படி போடு. அதை எடுத்து அதில் வச்சுட்டு வேறு தட்டு வைக்கணும். இன்னொரு தட்டத்தில் அதே மாதிரி சுற்றிக்கலாம். அவ்வளோ பாருங்க.
குட்டிமா மண் போட்டுறாத. அமைச்சி வச்சாச்சு. தண்ணி காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிக்கிச்சு. கொதிக்கிறதுக்கு ஆரம்பம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். சாமி எடுத்து வை. அப்படி பிடிக்காது, நடுவு பிடிக்கும்ல. சரி சரி தக்கு நடுவில் தான் பிடிப்பேன். தண்ணியில் தானே துணி இறங்கும். வை. அப்படி வை. மேல் தட்டு வை. இன்னொரு தட்டமாக அதே மாதிரி வச்சுக்கலாம். மூடி வச்சு எரிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டு. பாப்பா அடுப்பு மேலே வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இறக்கலாம். இதுக்கு மேலே இறக்கலாம். நல்லா வெந்து போச்சு. தர சூடாக எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா வந்து போச்சு பாரு. சூட்டான எடுத்து கொட்டினா தான் துணியில் ஒட்டாது. பூசணிக்காய் இடியாப்பம் ரெடி. தொட்டுக்க தேங்காய் பால் ரெடி. வாங்க சாப்பிடலாம். கிடையாது தடுத்துக்கடா. இதுதான் உனக்கா? அது கூட இதில் போடு. இதில் ஈத்து தரத்தில் இது உனக்கா? சரி. உனக்கு எது தம்பி? அதுலேயும் அது வரத்துலேயும் போடு. இந்த உனக்கு கொண்ட உங்கள் மாமியாளுக்கு. கண்ணையா கொண்ட தேங்காய் பால் ஊற்றாரு. அதிகமாக ஊற்றிட்டா? சரி. இந்தாப்பா சாப்பிடு. அதிகமாக ஊற்றணுமா? சரி. பூசணிக்காய் இடியாப்பம் தேங்காய் பால். இடியாப்பம் தேங்காய் பால். ஊற்ற எப்படி மணக்குதுன்னு பாரு. நல்லா மணமாக இருக்குது. சாப்பிடு கண்ணே. கொண்டாமா தெரிஞ்சுக்கோ. சாப்பிடுங்க கண்ணே. சரியாயா? சாப்பிடுக்க. நீ சாப்பிடு. சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? சரி சார். சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? ஏன் சாமி உனக்கு? பூசணிக்காய் இடியாப்பம் சூப்பராக இருக்குதுமா. நல்லா இருக்குது. பாப்பா பாரு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றான். சாப்பிடு சாமி. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இடியாப்பம் பாரு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு பாரு. பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு பாரு. சாப்பிட்றதுக்கு இதை விட நல்லாயிருக்கும். நல்லா தாராளமாக ஊற்றி நான் சாப்பிட்றேன். அப்படியே பிணைய சல்லு ஊறுது எனக்கு. இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி தேங்காய் பால் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா தித்திப்பாக ருசியாக இருக்குது. தேங்காய் பால் உடம்புக்கு நம்ம நல்லது. அதே மாதிரி பூசணிக்காயும் நம்ம நல்லது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேங்காய் பாலாக ஊற்றணுங்கிறது இல்லை, இதுக்கு எல்லா குழம்பும் ஊற்றிங்களாம். முருங்கைக்காய் சாம்பார் இன்னும் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும், பெருமாதமாக இருக்கும். பாப்பா ரெண்டாவது போட்டுக்கிட்டா ஒரு சாப்பிடு சாமி. உங்கள் பிள்ளைகளையும் நல்லா இந்த மாதிரி விரும்பி சாப்பிடு. நீங்கள் செஞ்சு கொடுங்க. 2 பேர்